இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? மிஸ்டேக்ஸ் வேர்ல்ட் தமிழ் அவங்க சேனல் தான் பார்க்குறோம். ரீசனாக போட்ட வீடியோ தான் பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். பொதுவா பூனை பறவைங்களை வேட்டையாடி சாப்பிடும். அப்படி இந்த பூனை அந்த பறவையை வேட்டையாட ரெடியா இருக்கும்போது ஹார்ன் அடிச்சிரும். நான் பார்த்துருக்கேன். பூனை பின்னாடியே வந்து என்ன பண்ணி இருந்ததுன்னு பாருங்க. ஓ, இது வேறயா? நாய் நிக்குது. பெல் அடிச்சு சைக்கிள் ஓட்டி பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க இந்த நாய் கால் என்ன வித்தியாசமா மணி அடிச்சுக்கிட்டே ஓடுது. கால் தானே, கால் இல்ல போல இருக்கேப்பா. இல்லையா? இருக்கியா? உடஞ்சிச்சு போல காலு. கோயில் திருவிழால இந்த ராட்னம் ஓடி பார்த்திருப்போம். அதுல இந்த நாய் தற்செயலா ஏறி மாட்டிக்கிச்சு. ஐயோ, எங்க போகுது? அரமென்றது. அடே அடே அடே, எதுலயே போய் மாட்டிக்க போகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான் பயந்துது. ஆனா கொஞ்ச நேரத்துல நின்னுச்சு. நல்லா தான் போயிட்டு இருக்கு. இப்படி ஓ சில போய் சைடு போயிட்டு அசால்ட்டா சுத்திக்கிட்டு இருக்கான் பையன். காசு கொடுக்காம சுத்தியாச்சே, அடுத்த கடைக்கு போவோமா? தலை சுத்தி முடிஞ்சா இல்ல, இதாயிடுச்சு. பாருங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் தான் பயந்துச்சு. ரோட்ல இந்த நாய் கியூட்டா எட்டி பார்த்துட்டே போகுது இல்ல. உடைக்க போகுது. பார்த்து இந்த கப்பிள்ஸ் அது கிட்ட உடைக்க போய் போகுது. கொஞ்சிருக்காங்க. கடிக்காம விட்டுச்சு. நல்ல வேளை அது கடிக்கல. தொட வர போய் தான் இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தே ஆகணும். பாத்துக்கோங்க. தமிழ்நாடு கோத்தகிரியில் நடந்திருந்த சம்பவம் தான் இது. செப்டம்பர் 2025 இரவு நேரம் இவர் கேண்டீன்ல உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு பூனை ஓடுது. ஐயோ, பூனையை பிடிக்க சிறுத்தை ஒண்ணு உள்ள புகுந்துடுச்சு. ஓடிட்டானா? ஒண்ணு பையனாது. என்னங்கடா பையன் தான் பிடிக்க வருது. பாத்துட்டு போலியே. பாத்துருச்சு ஒண்ணு. ஆனா நான் ஒண்ணும் பண்ணல. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னடா ஓடிட்டான் இவனுக்காரா பெட்டக்ஸ்ல பின்னங்கால் அடிக்க ஓடியாந்த. கடலோரமா நின்னுட்டு இருந்த பறவை திடீர்னு அலை வந்ததும் ஓடிட்டாளா? அட அது ஏன் ஓடுது? ஈஸியா பறந்துருக்கலாமே. அதுக்கு ஜாலி போல இருக்கு. ஆமால. ஆமா. இங்க 2 கொரிலா ஜோடியா உட்கார்ந்து இருந்தது. அப்போ ஒரு பெண் கொரிலா கிராஸ் பண்ணும்போது எத்தனையோ குரங்குலயே அடி வாங்குது. ஆனா இந்த மாதிரி ஒரு கபடி மேட்ச பாத்திருக்கீங்களா? கேங் சண்டை. அது ப்ரோ கபடி, இது குரங்குங்க கபடி. இந்த வர டாஸ்க், இந்த 4 விலங்குல எந்த ஒரு விலங்கு 200 வருஷத்துக்கு மேல வாழக்கூடியது? நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரு சரியா சொல்றீங்கன்னு பாப்போம். எவ்வளவோ டிசைன்ஸ் வாட்ச பாத்திருக்கேன், ஆனா இப்படி ஒரு டிசைன் வாட்ச பார்த்ததே இல்லங்க. கிளி ஓடுதியா? அது கண்ணு அப்படியே மாறுது. அதான் சூப்பரா இருக்கு. டாம் அண்ட் ஜெரி வாட்ச் செம்மையா இருக்குல்ல. இந்த வாட்ச் வாங்கி போடலாம். இன்னொன்னு பாம்பு மாதிரி ஒண்ணு போச்சு. ஒரு கல்யாண வீட்டு டான்ஸ்ல என் தெரிஞ்சு சிக்கிக்கிச்சின்னு நினைக்கிறேன். ஆட்டத்துல நாங்களும் கலந்துக்கலாமா? இல்ல சிக்கிக்கிச்சி போல. என்னன்னு என்னங்க பாட்டுக்கு வைப் பண்ணி இதுவும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த பறவை மீன்களை இப்படி பொறி வச்சு உணவு போட்டு பிடிக்குது. பாத்துக்கோங்க. இறைய தூக்கி போடும்போது ஆமா இல்ல அது வீடு போட்டு பிடிக்கலான்னு பார்த்தா இது ஒரு நாயை வச்சு கொண்டு போறதே கஷ்டம். ஆனா இங்க
இவங்க 2 பேர் பைக்ல நான் பார்த்தேன் இங்க கூட ஒருத்தங்க பூனைய பாருங்க. இங்க தோல்ல உட்கார வச்சு பைக்ல போயிட்டு இருந்தாங்க. கம்முன்னு உட்கார்ந்து அது வேடிக்கை முன்னாடி பார்த்துட்டு பின்னாடினே மொத்தம் 6 நாய்ங்கள பைக்ல ஏத்தி வச்சு கொண்டு பழக்கி போறாங்க. இருப்பாங்க போய் இந்த அஞ்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். உட்காந்துக்குது பாரு. ஏறி உட்கார்ந்து போகுது பாரு. நாய் பிடிக்கிற வண்டின்னு நினைச்சுப்பாங்க. டேய், நீங்க வளர்க்குற நாயா இல்ல கறி கடைக்கு எதுவும் பிடிச்சிட்டு போறீங்களா? உண்மை தெரிஞ்சு போச்சு. விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டு நம்பி போகுது. இவன் தூக்குற டிசைனை பார்த்தா கறி கடைக்கு தான் போகுதுன்னு நினைக்கிறேன். வீட்டு நாயோ? அந்த தெரு குட்டி நாய் மாதிரி வந்து நேரம் பார்த்து அந்த நாயை எப்படி பழி வாங்கி இருந்ததுன்னு பாருங்க. கடிக்க உனக்கு வேற இடம் கிடைக்கலையாடா? ஆமா, சாப்பாட்டுக்கு யாருக்கிட்ட போட்டி போட்டு இருந்ததுன்னு பாருங்க. அது ரொம்ப நாள். டேய், மாமா தைரியம் எவ்வளவு தான்டா. முதலைக்கிட்டே கடிக்க மோதுற. முடியாதோ? ஓடுற பஸ்ல இருந்து ₹1 காயின் விழுந்தாலே உருண்டு வந்து எடுக்கிற வேண்டாம். ஆமை ஒண்ணு போனது முதல்ல. சாப்பிடுறாசா, அப்புறம் நான் உன்னை சாப்பிட்டுக்கிறேன். ஒரு விலங்குகள் சரணாலயத்துல இந்த நாய்க்குட்டி யார்கிட்ட வம்பிழுத்துதுன்னா, சிங்கமா? புலியா? என்ன உண்ணா அவளை உண்டு இல்லாம பண்ணிடுறா. என்னைய முறைகிறான். மூடுறாங்க விளையாடி பாக்கு. அது எப்படி பாக்குது? உள்ள போனா தெரியும் எனக்கு. ஒரு காட்டு பன்றி அது குட்டிங்களோட கிராஸ் பண்ணி இருந்தது. எல்லாம் வரிசையா ஓடுது பேரு. அப்பா அட எத்தனை குட்டி லைன் 3, 6, 9, இத பார்த்துதான் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொன்னாங்களா? 15, 16. கோவால இந்த கார் ஓனருக்கு நடந்த சம்பவம் இருக்கே. திடீர்னு இந்த நாய் கார் பம்பர புடிச்சு இழுக்குது. ஏன்? உள்ள ஏதாவது இருக்கா? பிச்சு எரிய ஆரம்பிச்சிடுச்சு. என்னமோ இருக்கு. காருது ஒரு இல்ல பிஞ்சிட்டு வந்துடுச்சு. வெடி குடிச்சிட்டா? சும்மா பிச்சுக்கிட்டு இருக்கு. ஏதோ பாம்பதான் உள்ள போயிட்டு இங்க போறாரு. வந்த எலி எங்க உள்ள இருக்கா? என் ஓனர் வண்டிக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஒண்ணுன்னா என்ன பாம்பா? இருக்கு? அது என்ன தெரியல. என்னத்த டேய், தீட்டு போய் அந்த எலியை பிடிக்க எலியவா? வர ஆமா அட வண்டி பாவி. வேலை எடுத்துட்டா ஓனருக்கு அது கொஞ்ச நேரம் இருந்துச்சுன்னா அதே போயிருக்குங்க. நல்லா செலவு வச்சிருக்கோம். பறவைங்க சிரிக்குமா? இங்க 2 பறவைங்க உணவு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்க வந்த 3வது பறவை எங்க காணோம்? அது விழுந்ததை பார்த்து மத்த 2 பறவையும் சிரிக்குதுங்க. சிரிக்கல, அது கத்தி. தெரியல. சிரிக்கிற மாதிரிலாம் இருக்கு. எலிக்கு புரிய வைக்காம எப்படி மாட்டிருக்குன்னு பாருங்க. ஏன் ஓட முடியாதா என்ன? சுடுசா என்ன சாவி சுத்தி? சாவி ஓடு. பைக்கஞ்சட்டியில மாட்டி தப்பிக்க முடியல. அதனால சிங்கங்க கூட்டமா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது ஒத்துக்கிட்டு வாடி ஐயோ, நம்ம கொழுப்பு ஓட பத்தியா? வாங்க உட்காருங்களா சோத்து மூட்டைங்களா. முன்னாடி கார்ட்டூன்ல காட்டுனதெல்லாம் கற்பனை நினைச்சிருப்போம். ஆனா அதெல்லாம் நிஜத்திலேயே நடந்திருக்கு. நிஜத்தைதான் அவங்க காமிச்சிருக்காங்க. நாய் அதே மாதிரி தேடி இருக்கு பூனைய. இப்படி சுத்தி சுத்தி விரட்டி இருக்கான்னு பார்த்தா விரட்டி இருக்கே. ஓடுனா மட்டும் உன்னை விட்டுருவோமா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இதாங்க அல்டிமேட். எலியெல்லாம் குளிக்குமான்னு நினைச்சா குளிச்சிருக்குங்க. அதுவும் சோப்பு போட்டு. உண்மையாவா? தெரியலையே. இப்படியுமா நடந்திருக்கு? நடந்திருக்கு. ஓடி ஓ. சாப்பிட்டு ஓடிட்டு. ஒரு குரங்கு இவர் கொடுத்த பழத்தை யோசிச்சு தயக்கத்தோட வாங்கிச்சு. ஆனா இதுவே இந்த குரங்கு கூட சாப்பிடுறதுக்கு தான் கேக்குறேன். கொடுத்தா என்ன குழம்பு சாப்பிடுவேன். என்னங்கடா பம்படியா புடுங்கிட்டு ஓடுது. போகுது. சிங்கத்தோட பெரடி முடிதான் அதுக்கு அழகே. ஆனா
இங்க அது என்ன பண்ணி என்னடா வச்சிருக்காங்கன்னு பாருங்க. வாடி வச்சிருக்கீங்க ஐயா நடு என்னடா பூச்சி விட உச்செல்லாம் எடுத்து சீவி விட்டுருக்கீங்க. சீ. பாயிடா எண்ணெல்லாம் தேய்ச்சி விட்டுருக்காங்களோ. என்னடா அவர் எம்எல்ஏடா காட்டு ராஜாடா இங்க கடையில வளர்க்குற பூனைய இவர் சும்மா அன்னைக்கு நோண்டி இருந்திருக்காரு. அது ஒரு கட்டத்துல கடுப்பாகி ஐயோ கட்டப்படாது காக்கா ஒரு இன்டெலிஜென்ட்டான பறவை தான். அதுக்குன்னு அத்தனை பிஸ்கெட்டையும் அட்டை டைம்ல தூக்கிட்டு போட முடியுமா? ஆசைதான். ஆசை இருக்கியா? விடாம ட்ரை அப்புறம் பண்ணுது. வேஸ்டா இருக்கு ஆரையுமே அட்ட டைம்ல தூக்கிடுச்சுங்க. செம்பரி ஆடுங்க ஒண்ணுக்கு ஒண்ணு முட்டி விளையாடும். அப்படி இந்த ஆடுங்க முட்டி விளையாடும் போது கம்பி கம்பி வெளிய இருந்திருக்கு. இது உஷாரா நோட் பண்ண இந்த ஆடு முன்னாடி போய் நின்னுக்குது. அது வந்து முட்ட மாட்டேங்குது எவ்வளவு தெளிவா இது முட்டாம அது வளைஞ்சு போச்சு பாரியா. டேய் பாலே ஆல்ரா நீ. சரியான ஆளா இருக்கும் போல இருக்கே. இங்க கோழி தெரியாம கவுந்து கடந்த வண்டி வீல்ல ஏறிடுச்சு. பறந்து போயிடணும். பயந்துருக்கும்ல. பார்க்க த்ரெட்மில்ல வாக்கிங் போற மாதிரில இருக்கு. எவ்வளவு ஓடுவோம் தெரியாம ஏறிட்டையா, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஐயோ நிக்க மாட்டேங்குதே, அத வீடியோ எடுக்குறீங்களே, காப்பாத்துங்க. இது என்னையே காப்பாத்து. டான்ஸ் ஆடி பாத்திருக்கீங்களா? இங்க பாருங்க அது ஏறுது. ஏற தெரியல அதுக்கு. ஃபேஷன் ஷோல மாடல்ஸ் ரேம்ப் வாக் பண்ணி பாத்திருப்பீங்க. ஆனா இப்படி ஒரு ரேம்ப் வாக்க பாத்திருக்க வாய்ப்பே இல்ல. என்ன நம்ம பள்ளி ஒருத்தனையும் காணோம். வந்தது வந்துட்டோம். நம்ம சிக்னேச்சர் ஸ்டெப் போட்டு போயிடுவோம். ஐயா டேய் அவங்கள பார்த்தா உனக்கு எப்பறா தெரியுது? எங்க இந்த நாய் பாவ மன்னிப்பு கேட்டு இருந்திருக்கு. பரமலோகத்திற்கு பரமபிதாவே, இந்த கொட்டை எனக்கு மன்னியப்பா. இளமல பேக்குகளை பண்ணு திட்டிருக்கா, பசிக்காக திட்டிருக்கா. போட்டு அமைக்க விளாண்டுட்டு இங்க ஒரு பைக்ல வீலிங் பண்ணும்போது பழக்க தோஷத்துல விரட்டின நாய் ஏன் நின்னுட்டேன்? ஓட வேண்டியதான். அவசரப்பட்டுட்டோமோ? யானைக்கு அடி செருக்குமாங்கல்ல, அப்படி நஜத்துல இந்த யானைக்கு சறுக்கிடுச்சு. எங்க போகுதுங்க? பையன் சறுக்குனால அசரலையே. பனி பிரதேசத்துல இந்த நாய் மூச்சு விடுறது ரெண்டு பூனை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இந்த பூனை தடையமே இல்லாம திருடிடுச்சு. பூனை என்ன மேல ஏறி நின்னுட்டு இருக்கு. மேல என்ன பண்ணிட்டு இருக்க? கீழ வா, கீழ வா. நாய் நிக்குதா? ஓ இதுக்கு பயந்துதான் நிக்குதா? ரெண்டு பேர் வேற. அது பேர் என்ன தின்னுட்டு புல்லு தின்னுதா? ரெண்டு பெரிய யூடியூபர்ஸ் கொலாப் பண்ணுவாங்க. ஆனா இங்க யாரு கொலாப் பண்ணிருக்கான்னு பாருங்க. ஆடா ஒரே நேரத்துல மந்தையில உள்ள ஆடுங்க கொலாப் ஆயிடுச்சு. குழம்பிடும்ல, உங்க ஆடு இவங்க ஆடு மிக்ஸ் ஆயிரும். எண்ணி வச்சிருந்தா சந்திப்பால இருந்திருக்குது. என்ன ராமலிங்கமாலையே பார்க்க முடியல. எப்படி இருக்கு? நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? எப்படி அவன் ஆடுன்னு கண்டுபிடிப்பாங்க? அடி குருவமா, இன்னைக்கு ராசிக்கு மேல இருந்து கொட்டோன்னு கொட்ட போகுதா? பிள்ளையா பெற்றிருக்க, பிசாச பெற்றிருக்க. சரியான மிதி.
அதுக்கு தெரியலையா? பாத்துச்சேன். இந்த நாய் குளிர்ல ஆடுதுன்னு குல்லாவை மாட்டி விட்டா அது தூக்கிட்டு ஓடிடுச்சு. ஆடு தனக்கு இருக்கிற பெரிய கொம்பை எப்படி கரெக்டா யூஸ் பண்ணுதுன்னு பாருங்க. சொறி இருக்குதா? பரவாயில்லையே. இவ்வளவு பெரிய கொம்பு நம்மலாம் இருக்குமா? எதிரில நாய் வந்தா அவ்வளவுதான். நடந்து போவோம். விட்டாங்கன்னா ஆனா இந்த 3 பொண்ணுங்க பயமாதான் இருக்கு. என்ன இவங்க நமக்கு எதுவும் ஸ்கெட்ச் போடுறாங்களா? அது சும்மா போனாலும் இவங்க உசுப்பேத்தி விட்டுருவாங்க போல. காட்டும் போது இல்ல இப்படிலாம் பண்ணா நாய் கண்டிப்பா கத்திரும். பயமா இருக்கு. என்ன பண்றது? நார்மலா போனாலே ஒண்ணு அவங்க பண்ணாது. கூட்டமா இப்படி நின்னு போனாதான் என்ன பண்ணுது? என்ன உறுதி பண்ணு? மொழி இது எடுக்குதுங்களா? வரிசையா நிக்குதுங்க. அங்க பாரு, அதுங்க வருஷமா நிக்கிறாங்க உனக்கு முன்னாடி நிக்குது. வீசுதுங்களா? கல்யாணம் பண்ண மாட்டேன். இவர் ஃபேமிலியோட வெளியே போயிருந்தப்போ கார் ஸ்டார்ட் ஆகல. அப்ப யாரெல்லாம் காரை தள்ளி இருந்தாலும் பாருங்க. சட்டை ஒண்ணு வேற. தல் 2 கோடு போட்டுக்கிட்டு இருக்க போட அந்த பக்கம். ஆமா, தர்பூசணி சாப்பிட ஆசைப்படலாம், ஆனா மாங்காய் சாப்பிட ஆசைப்படக்கூடாது. முடிஞ்சிரும். என்ன விலங்கு இது? ஐயோ ஏதோ நோய் போல இருக்கு. நாய்தான். நாய் தான் அதான் உள்ள ஏதோ சாப்பிடுறத தவிர வேற எதுவும் பண்றது இல்ல போல. ஏதோ பிரச்சனை. பிரச்சனை ப்ராப்ளம் இருக்கு. ப்ராப்ளம். வேர்ல்ட் மேப் எடுத்து அதுல இவர் என்ன வரைஞ்சிருந்தாருன்னு பாருங்களேன். யானைய பூனையா? ஓ பூனை தட்டி விடுற மாதிரி. இந்த நாயை பாருங்க, என்ன சார்? முகமூடி போட்டிருக்காங்க. மூஞ்சில எழுதி ஒட்டியிருக்க திருட்டு பையன்னு. அதோட ஃபேஸ் அப்படி வந்திருக்கு. டேய் டாமி சாப்பிட வாடா. ஓனர் இப்பதான் வந்து படுத்தேன். அதுக்குள்ளயா இப்ப வெளியே நான் எப்படி வருவேன் தானே யோசிக்கிறீங்க? இப்படி அலைக்க திரும்பிடுவல. பொதுவா குரங்குதான் நம்மள படாத படுபடுத்தும். ஆனா இங்க ஒருத்தர் குரங்கையே அலற விட்டு இருந்தாரு. அவர் குரங்குக்கு சாப்பிட கிரேப்ஸ் கொடுத்தாரு. கொடுத்துக்கிட்டே இருக்காரு. முதல்ல அது சந்தோஷமா தான் வாங்கிச்சு, ஆனா போக போக என்ன பண்றதுன்னு தெரியல போல. பொறுமை பொறுமை பொறுமையா குடுறா. போடாங்கிட்டு வாய பாரு இவ்வளவு பெருசா வீடுச்சு. ஐயோ பாவம். முகர் வாய பாரு. இதெல்லாம் சாப்பாடு போட்டு கொல்றதா? வேண்டா ஆளை விடுறா சாமி. அங்க ஒரு இருந்து சங்காரமே வேண்டாம். வச்சிருக்கு அது வாய்க்குள்ள சாப்பிடல. கவாசிக்கு பைக் சவுண்ட் கேட்டிருப்பீங்க, ஆனா இது பண்ணிக்கா. கவாசிக்கு கவாசக்கி தான். எல்லாம் போட்டிக்கு ரெடியா இருக்கு போலயே. ஐஸ்ல வாத்துங்க சும்மா சரிக்கு விளையாடும் பாருங்க. செமையா இருக்கே. எங்கப்பா இருக்குதெல்லாம்? தலைவன் 1 மணி நேரமா ஒரு மீன் கூட பிடிக்கல. கொஞ்ச நேரத்துல என்ன இவனை மீனே காரி துப்பிடுச்சு. தூக்கிட்டு போகுது. இந்த பறவை நடந்து வரும்போது விழுந்துருமோ? யானைக்கே சறுக்குது, பறவைக்கு சறுக்காதா? பீச்சோரமா குளிச்சிட்டு இருந்த ஒரு துண்டை இந்த நாய் விளையாட தூக்கிட்டு போயிடுச்சு. தூக்கிட்டு வந்துட்டு செருப்பு தூக்காம விட்டுது. எல்லாம் தூக்கிடுங்க. அது தூக்கிட்டு போய் குளிக்கிற ஒரு நிலைமை அதோ அதான் தூக்கி கதிதான். போட்டோம். இந்த நாய்க்கு தண்ணி வேணும்னா கேட்கலாம் செய்யாது, பைப்பை திறந்து அதுவே குடிச்சுக்கும். ஏன் அந்த குண்டால இருக்கு அந்த தானே குடிக்க
டூ மச். வர தண்ணி தண்ணியை வேஸ்ட் பண்ணி அப்படிதான் குடிக்குமா? பிரில்லியன்ட் டாக் தான். க்ளோஸ் பண்ணிட்டு அந்த நாய்க்கு சாப்பாடு போடும்போது ஐயோ தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. இன்னொன்னு இருக்குடா. எல்லாம் உழுது. அடுத்து வேற இல்லடா. ஏண்டா அத கீழே வைக்க மாட்டேன், தூக்கி தான் போடுவேன். இதுதான் பிடிச்சிச்சு இல்லையா? கஷ்டப்பட்டு தாவி பிடிக்கிறத பார்த்தாலும் ஒரு சந்தோஷம். இங்க மாட்டு தொழுவத்துல இருந்து இந்த மாடு மட்டும் தப்பிச்சு வெளியே வந்துடுச்சு. இத பொறுத்து கொள்ள முடியாம மத்த மாடுங்க மாட்டி விடுங்களா? கத்துணும். அதான் எங்க வீட்டுல நாய் இப்படிதான் பண்ணோம். ஒரு நாய் ஆனா இதுக்கு வச்சுன்னா அது ஏதாவது கூப்பிட்டு விட்டுரும். தப்பிச்சிட்டான் இருக்கும். ஆட்டு மந்தைய உத்து பார்த்தா நாய் அதுக்கும் என்ன கொஞ்சம் சாப்பிட்டு இருக்காங்க. இதுல வித்தியாசமா இருக்கு. இல்லனா தலையில உரிச்சு தொங்க விட்டுருவாங்க பாத்துக்கோ. கலர் ஒரு இத ஃபுட்பால் நினைச்சு அவனை எத்திடாதீங்கடா. பூனைதான் அப்படி படுத்து கிடக்குது. பூனையா? அவன் பானை பால் மாதிரி மாடாவே இருந்தாலும் நின்னுதான் ஆகணும்டி. இந்த பஸ் காண்டி எல்லாம் சூடா போனா காத்திருக்க வேண்டிய ஆகி போச்சு. இருக்கட்டும், இந்த போக்குவரத்து அமைச்சரை பூரா ஒரு ஆட்ட ஆடினா தான் இந்த சூடா போனா யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா. நேரத்தை போறீங்கல்ல. இந்த நாய் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அவர் கையில இருந்த பிரெட்ட கீழே வச்சதும் கண்ணாடி அது டிவியா நமக்கு தான் கொடுக்குறாங்க நினைச்சுக்கிச்சு. நம்ம நடக்கும்போது கால் தடம் பதிகிற மாதிரி 4 கால்ல பூனைங்க நடக்கும்போது அதோட 2 கால் மட்டும் தான் தரையில பதியுமா? நீங்களே பாருங்க. இதுதான் கேட் வாக்னு சொல்லுவாங்க. நாய் நீச்சல் அடிச்சு பாத்திருப்பீங்க, ஆனா முங்கு நீச்சல் அடிச்சு பாத்திருக்கீங்களா? இங்க பாருங்க. எங்க போகுது? முள்ள நீச்சல் அடிச்சிட்டு இருக்கு. எதையோ பிடிக்க போயிருக்கியா? மீனை பிடிச்சிட்டா? ஆமாப்பா, என்ன எடுத்துட்டு கல்லா என்ன எடுத்துட்டு ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. விரட்டி வந்த எலிய இந்த பூனை தேடினது இருக்கே. திருட்டு மொழி குறுநாரி வச்சிருப்பான், யாராவது பாத்தீங்களா? எலிக்கு நல்ல நேரம் கண்டுபிடிக்கல. எங்கடா இந்த ஏரியால எங்க இருக்கா? வட்ட வட்ட பாறையிலே இந்த பூனை என்ன மீசையெல்லாம் வச்சு வித்தியாசமா இருக்கு. அந்த மாதிரி இது கலர் அவனோட அண்ணன் பூனைக்குட்டி. நைட்டு சிட்டியை காப்பாத்த பேட்மேன் உட்கார்ந்து இருக்காரு பாருங்க. கரெக்டா அது பின்னாடி விழுது. நம்ம ஊர்ல தான் நடு ரோட்ல மாடு அலையும் இல்ல படுத்து கிடக்கும்னு நினைச்சா எல்லா ஊர்லயும் இதான் பிரச்சனை போல. மலேசியால கூட மாடு நடு ரோட்ல அலைஞ்சுக்கிட்டு இருக்குங்க. நான் கூட ஒரு நிமிஷம் போன் தான் வைப்ரேட் ஆகுதோன்னு நினைச்சிட்டேன். அங்க ஓடின தண்ணிய இந்த நாய் கிராஸ் பண்ணிருக்கு. அப்போ ஐயோ என்ன வருஷ குடியா இருக்கா? பல விஷயம் கியூட்டா பண்ணோம். அதுல இதுவும் ஒண்ணு போல அழகா வைப்பரோட வம்பிழுத்துக்கிட்டு இருக்கு. ஓனர் இருக்கிற தைரியத்துல இந்த நாய் அந்த 3 நாய்களை எதிர்த்து இருக்கு. ஆனா ட்விஸ்ட், இது அது கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த வேர்ல்டு மேப்பே பூனையா இருக்கும் மாதிரி வரைஞ்சதுதான் பயங்கரமா இருந்துச்சு. அது எப்படி யோசிச்சாங்களா இல்ல அது அப்படிதான் இருக்கான்னு லாஸ்ட்ல அந்த நாயை ஏமாத்துனது ரொம்ப மூஞ்ச பத்திரப்பா. அதுக்கப்புறம் ஒரு மாடு ஏறி குதிச்சு போச்சு. அது உண்மையிலே எங்க வீட்டுல 2 நாய் இருக்கனால ஒரு நாய் அந்த செயின் அவுந்துருச்சுன்னா தாங்க முடியாது. அதோட
குலைக்கிற சவுண்டே வித்தியாசமா குலைக்கும், கூப்பிடும் அப்படியே. ஆமா. அத மட்டும் அவுத்து விட்டீங்க, என்ன நான் ஆளா இல்லையா அப்படின்னு மாதிரி அப்படி கத்தும். நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்